Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான questions தான். So இந்த question paper videos இதெல்லாமே வந்து skip பண்ணாம ரெகுலரா பாருங்க. நிறைய knowledge வந்து gain பண்ணிக்க முடியும். So எப்படி solve பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சில times idioms கொடுத்திருக்கும் பொழுது மீனிங்கே தெரியல அப்படினாலுமே எப்படி அந்த சென்டென்ஸ்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். So அது இல்லாம வந்துட்டு synonyms, antonyms இல்ல fillers இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி solve பண்ணலாம், எப்படி sentence படிக்க முடியும், parts of speech வச்சு கண்டுபிடிக்கலாம், positive, negative meanings இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு question paper பார்க்கும்போது you're gonna gain all knowledge. Okay, so do not skip any session. So keep watching the full video so that கண்டிப்பா knowledge உங்களுக்கு gaining இருக்கும். Like you will feel that in the end of the video. Okay, சரி. So going into it, startingல வந்து we have error spotting question. So என்ன கொடுத்திருக்காங்க? These are tough times for everybody and we are delighted that we are able to host such an important event in FMSCI calendar. ஓகேயா, சரி. ஸோ இப்போ ஒரு ஃபுல் ரீட் பண்ணும் பொழுது தப்பு எங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாத மாதிரியும் இருக்கலாம். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒரு ஃப்ரேஸுமே செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பார்க்கும்பொழுது தீஸ் வருது, இல்லாட்டி வந்துட்டு தோஸ் வருது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா பக்கத்துல நமக்கு ப்ளூரல் நவுன்ஸ் தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இங்க வந்து டஃப் டைம்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் டஃப் டைம்ஸ். ஓகே, ஸோ கரெக்டா தான் இருக்கு. ஃபார் எவ்ரிபடி and we are delighted. So இப்ப andன்ற conjunction யூஸ் பண்றீங்கன்னா ஒரு பக்கம் என்ன இருக்கோ அதே தான் இன்னொரு பக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ அப்ப சொல்லும் பொழுது ஒரு பக்கம் என்ன இருக்கு, நமக்கு tough times சொன்னா it is a negative meaning, right? Okay, so and அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, we are delighted ன்னு சொல்லியிருக்காங்க, which is a positive. Delightedனா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கிறத சொல்றது. ஓகேயா, சரி. So that we are able to host such an important event in this particular calendar. ஓகேயா, so பண்றாங்கன்னா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சரியா, so ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு அப்ப அங்க and வருமா, and என்னும் பொழுது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். Actually what has to come, but தான் நமக்கு வரணும், which is talking about a positive and a negative statement என்னும் பொழுது we use but. So to connect the particular statement. So இந்த மாதிரி cluesலாம் நமக்கு கிடைக்கும் பொழுது சென்டென்ஸை எழுதி அது என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ அதனால பட் யூஸ் பண்றாங்க, ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு எழுதிக்கணும். அப்போதான் நாளைக்கு பார்க்கும்பொழுது பட் வந்தா பிளஸ் மைனஸ்ன்னு யோசிச்சுக்க மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கும் பொழுது நம்ம வேற ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்பொழுது இந்த விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா, ஸோ அதுக்காக தான் நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளையும் கூட சேர்த்து எழுதிக்கோங்க. சாரி, அந்த கொஸ்டினையும் கூட சேர்த்து எழுதிக்கோங்க. சரியா, இங்க நமக்கு எங்க எரர் இருக்கு, செகண்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question என்ன கொடுத்திருக்காங்க, the recent floods in Hyderabad left a large section of people distraught and disappointing. Okay, சரி. So the recent floods, okay, so எங்க in Hyderabad left, which is V2. so இங்க recent floods பத்தி பேசும்பொழுது அங்க pastல இருக்கிறதுனால verb check பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, so past வந்துருச்சுனாலே நமக்கு எப்படியும் left is past form. so அதுல எந்த சேஞ்சும் இருக்காது. a large section. so a இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தேவை, a singular noun which is section. okay, so large is a adjective and of people distraught. what do you mean by distraught? it is ஒரு விஷயம் வந்து you are very worried or upset நம்ம distraught ன்னு சொல்லலாம், which is the past form. அப்ப and ன்னும் பொழுது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், disappointing சொல்ல மாட்டீங்க, it has to be disappointed. ஓகேயா, சோ ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம். சோ ஆண்ட்னா இந்த பக்கம் ப்ளூரல் வேர்ப்னா அங்கேயும் ப்ளூரல் வேர்ப், இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா ஒரு நவுன் ஃப்ரேஸ் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னா அந்த பக்கம் இருக்கிற நவுன் ஃப்ரேஸும் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல தான் இருக்கணும். சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா, சோ டி பார்ட்ல யூ ஹேவ் த எரர். ஓகே, சோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so he used to take some money from family members each month for his expense apart from availing the old age pension. Okay, so apart from the old age pension he used to take some money from the family members. அவரோட own expense காக எடுப்பாருன்னு சொல்றாங்க. so he சொல்லிருக்காங்க, used to சொன்னா ஒரு habit பத்தி பேசுவோம். சரியா, so இத நம்ம வந்துட்டு எங்க பார்த்திருப்போம் அப்படின் டென்சஸ்ல, சப்போஸ் நீங்க சாப்டர் வைஸ் டென்சஸ் வீடியோ நான் போட்டிருந்ததை பார்த்திருந்தீங்கன்னா so எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், யூஸ் டு பாஸ்ட் ஹேபிட் வரும்போது என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா டூ கமெண்ட் இந்த ஐ மீன் பிலோ. ஓகே, சரி. ஸோ டு டேக் சம் மணி ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, ஸோ ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ்னா நிறைய பேர் ஈச் மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ நம்ம ஈச் யூஸ் பண்ணுவோம், எப்போ நம்ம எவ்ரி யூஸ் பண்ணுவோம். சரியா, ஓகே. ஸோ நார்மலா ஒரு 2
or 2 plus யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கும் மேல இருக்கவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஈச் யூஸ் பண்ணலாம். எவ்ரின்னும் பொழுது கண்டிப்பா இட் இஸ் மோர் தேன் டூன்றது தான் நம்ம சொல்ல முடியும் சரியா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஈச்னும் பொழுது நீங்க வந்து ஒன் பை ஒன்னை தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஈச் பாய் கேன் டேக் ஒன் சாக்லேட். ஓகே, ஸோ ஒரு பாயும் ஓகே, ஸோ ஒன் பை ஒன் கேன் டேக் ஒன் சாக்லேட்னு அர்த்தம் சரியா. பட் எவ்ரின்னு சொல்லும் பொழுது யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ், யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம் குரூப் ஆர் நீங்க ஆன் த ஹோல் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நீங்க யூஸ் பண்றது ஆல் த மெம்பர்ஸ்ன்றத மீன் பண்ண நம்ம எவ்ரின்ற வேர்டை சொல்லுவோம் சரியா. ஸோ இங்க வந்து சொல்லும் பொழுது he used to okay ஒரு habit take some money from family members each month for his expenses. okay, so அப்ப என்ன வரும் every month எல்லா மாசமும் அவங்க எடுக்கிறாங்க. you are putting it as a whole அப்படின்னும் பொழுது இங்க நமக்கு each வரக்கூடாது, it has to be எவ்ரி. ஸோ எப்போ ஈச் யூஸ் பண்றோம் எப்போ நம்ம எவ்ரி யூஸ் பண்றோன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு குரூப் ஆர் ஆல் த மெம்பர்ஸ் இப்படிலாம் மீன் பண்ணும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம் எவ்ரி சொல்லலாம். இங்க வந்து இண்டிவிஜுவல்ஸா ஒன் பை ஒன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் ஈச். ஓகே, ஸோ இது வந்துட்டு கிளாரிட்டியா இருந்தாலே நமக்கு இதுக்கான ஆன்சர் நல்லா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ செகண்ட் பார்ட்ல நமக்கு எரர் இருக்கு which is ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர்லைன்ட் பார்ட். ஸோ அண்டர்லைன் பார்ட் பார்க்குறீங்கன்னா முன்னாடி இருக்கிற part of the sentence and after that இருக்கிற sentence ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலே நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சரியா. so let's read it. so Germany reindustrialized itself furiously along the Nazis and developed a massive army and armament industry which could only be served by a war. okay, so first நல்லா நோட் பண்ணீங்கன்னா நமக்கு ரெண்டு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா and இருக்கு, ஸோ இங்க டெவலப்டு இருக்கு, இங்க ரீஇண்டஸ்ட்ரியலைஸ்ட், ரெண்டுமே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஓகே, ஸோ ரெண்டுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் குரூப்பை சொல்லும் பொழுது நசிஸ்னு ஒரு குரூப் இருக்கு, ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆர்டிகல் சொல்றீங்கன்னா பர்டிகுலரா ஒரு விஷயத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பேசுறீங்க. ஸோ இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம த யூஸ் பண்ணுவோன்றதுலாம் தெரியும். ஓகே, ஸ்பெசிஃபிக்கா இருக்கு இந்த குரூப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் யூஸ் பண்ணுவோம் சரியா. சரி, ஸோ இங்க வந்து ஜெர்மனின்னு சொல்லியிருக்காங்க, அது ரீஇண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிருக்கு இட்ஸ் செல்ஃப். ஓகே, விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ்ட் வேர் furiously dash the Nazis and developed a massive. so அது ஒரு குரூப்னு பொழுது along சொல்லுவீங்களா. ஓகே, ஸோ இங்க பார்க்கும் பொழுது அதே தான் itself furiousன்னு கொடுத்துருக்காங்க. வெறும் furiousனா இட்ஸ் adjective. ஓகேயா, ஸோ adverb வேர் அது பக்கத்துல வந்து ஒரு preposition and இன்னொரு ஒரு verb யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க furious யூஸ் பண்ண முடியுமா, furiously யூஸ் பண்ண முடியுமா. ஒரு விஷயத்த அவங்க எவ்வளவு ஈகரா ஒரு ஃபுல் இன்டென்ஸோட பண்ணியிருக்காங்கன்னு பொழுது நம்ம ஃபியூரியஸ்ன்ற வேர்டை சொல்ல முடியும் சரியா. ஸோ இங்கே வந்து டெஃபினட்டா இட் இஸ் அட்வர்ப் தட் ஹாஸ் டு பி யூஸ்ட். பட் இங்கே வந்து நமக்கு ஃபியூரியஸ்ன்னு கொடுத்ததுனால ஒன் வந்து போயிருச்சு. ஸோ அடுத்து வேற என்ன நம்ம எலிமினேட் பண்ண முடியும், பாக்கி எல்லாமே ஃபியூரியஸ்லின்னு தான் இருக்கு, இட் செல்ஃப்னு தான் இருக்கு. இப்போ பிட்வீன் இருக்கு, அண்டர் இருக்கு, அலாங் இருக்கு. ஸோ அலாங் எப்போ சொல்லணும்னா ஒரு விஷயத்துக்கு கூட. ஓகேயா, அலாங் வித் வரணும். நமக்கு நார்மலா அலாங் நமக்கு வராது. அலாங்னு அப்படின்னு சொல்றீங்கன்னா அங்க அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகாம இருக்கு, பிகாஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் அ குரூப். ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்ட். அடுத்தது பிட்வீன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கணும், அங்க வெறும் ஒரே ஒரு குரூப் தான் சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவும் போயிருச்சு. அப்போ என்ன வரணும், ஃபியூரியஸ்லி அண்டர் த Nazis and developed a massive army. okay, so அவங்க கீழ வந்து ஒரு ஆர்மி நல்ல பெருசா ஒரு ஆர்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எரர் ஸ்பாட்டிங் மாதிரி செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே உங்களுக்கு என்ன வரும்ன்றது தெரிஞ்சிடும் சரியா. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். okay, so next one. The human brain shows a great advances over that of any other animals in the size of cerebral hemisphere as well as the midbrain. Okay, so they're talking about the brain. So இங்க வந்து human brain என்ன காமிக்கும், but செம்ம க்ளூ என்ன விஷயம் இருக்கு, ன்ற ஆர்டிகல் இருக்கு. ஸோ or an ரெண்டுமே யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அது பக்கத்துல சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சரியா. பட் வாட் யூ ஹேவ் ஹியர் a great advances ன்னு கொடுத்துருக்காங்க which is a plural noun. ஸோ அதை வச்சே சொல்லும் பொழுது நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்ட் நமக்கு போயிருச்சு. ஸோ நமக்கு என்ன தேவை,
ஒரு நவுன் தேவை. ஓகே, ஸோ இன்னொன்று நவுன் தேவை. இப்போ அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ ப்ளூரல் நவுனாகவும் யூஸ் பண்ணலாம், அதை வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு விஷயமும் நமக்கு இருக்கு. ஓகேயா, ஸோ இங்கே அட்வான்சஸ் அகேன் இட்ஸ் தேர். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. இங்கே அட்வான்ஸ் இருக்கு, அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓவர் தட் ஆஃப் எனி, ஆஃப் தட் ஓவர் எனி. ஓகே, ஸோ இங்கே நார்மலாக இங்கே சொல்லியிருக்கிறது அட்வான்ஸ் ஓவர் தேட் ஆஃப் எனி. ஓகே, தேட் ஆஃப்னா நீங்க ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஹியூமன் பிரெயின் ஷோஸ் அ கிரேட் அட்வான்ஸ் ஓவர் தேட் ஆஃப் எனி அதர் அனிமல்ஸ் இன் சைஸ், விச் இஸ் த ரைட் சென்டென்ஸ், விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் தான் பாசிபிலிட்டி. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தேட் ஓவர், விச் இஸ் அந்த சென்டென்ஸ் உடைய அந்த ஃப்ரேமிங்கே தப்பா இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆஃப் தேட் ஓவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே சொல்லும் போது அட்வான்ஸ் ஓவர் தேட் ஆஃப் எனி அதர் அனிமல்ன்றத கம்பேரிசனில் சொல்லியிருக்காங்க, ஹியூமன் பிரெயின்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கிறது. ஓகேயா, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். சப்போஸ் தெரியலனா ரீட் பண்ணி பாருங்க, மீனிங் கன்வே பண்ணுதா, ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் தான் இருக்கா இல்லை மாற்றி போட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை போய் எக்ஸாமில் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வீட்லேயோ இல்லாட்டி ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லேயும் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இங்கிலீஷில் தப்பு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, so let's move to the next question. Next one. So same நமக்கு அதே underline part மாதிரி தான் question கொடுத்திருக்காங்க. The overall richness of species is concentrated in equatorial regions and tends to decrease for one moves from the equator to polar regions. Okay, so என்ன க்ளூ இருக்கு நமக்கு, andன்ற conjunction கொடுத்திருக்காங்க. சரியா, so andன்ற conjunction யூஸ் பண்ணிட்டு இங்க the overall richness of species ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு is concentrated which is in present tense but passively சொல்லியிருக்காங்க. but they are connecting two sentences where நமக்கு அடுத்த சென்டென்ஸும் presentல தான் இருக்கணும். அப்ப presentல இருக்கணும்னா இங்க இருக்கிறது என்னது, overall richness of species பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, so richness பத்தி பேசியிருக்கும் பொழுது ஆஃப் முன்னாடி நவுன் நமக்கு சிங்குலரா தான் இருக்கு. அப்ப நம்ம plural verb யூஸ் பண்ண போறது கிடையாது, சிங்குலர் verb which is present தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க tenseன்றது கரெக்டா தான் இருக்கு. ஓகே, so tendingனா verb இல்லாம யூஸ் பண்ண முடியாதுல. ஸோ இங்க வெறும் டெண்டிங்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஜெரண்டா வேணா யூஸ் பண்ணலாம், இங்க அதோட பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுச்சு. டெண்டட்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் பாஸ்ட் ஃபார்ம், ஸோ செகண்ட் ஆப்ஷன் போயிடுச்சு. ஸோ இங்க டென்ஸ் இருக்கு, அங்கேயும் டென்ஸ் இருக்கு. டூ பக்கத்துல யூ நீட் அ V1 ஃபார்ம் பட் யூ ஹேவ் டூ டிக்ரீசஸ். ஸோ அதனால ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ மைன்யூட் டிஃபரன்ஸ் டெஃபினட்டா இட் வில் பி தேர் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷனை வச்சே நீங்க கண்டுபிடிக்கவும் முடியும். சரியா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் do not leave those questions. So கொஞ்சம் டெப்த்துக்கு நீங்க நோட்டீஸ் பண்ணாலே கண்டுபிடிக்க முடியும். சரியா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் ஜம்பிள்ட் ஆர்டர்ல இருக்கிற சென்டென்சஸ் ஆர் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸே உள்ள ஜம்பிளா இருக்கும். ஓகே, ஸோ எனிதிங் வில் பி தேர். ஓகே, ஸோ இங்க என்ன நமக்கு க்ளூஸ் இருக்கு, ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ நடுவில் பார்க்கும்பொழுதே ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பாஸ்ட்ல இருக்கிறத பற்றி, அதாவது பாஸ்ட் டென்ஸ் தானே ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன ப்ரொனவுன் இருக்கு, ஓகேயா, ஸோ பொசசிவ் ப்ரொனவுன் ஹர், இட் இஸ் ஹர் பென் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி ஹர் இருக்கு. அப்போ யாரோ ஒரு ஃபீமேல் பற்றி பேசியிருக்காங்க. ஆல் த அதர் பிளான்ஸ் hereby tried to make the rose see sense but she was too swayed by her own looks. Swayed is nothing but slowly it is like அது வந்துட்டு அந்த விஷயத்தினால மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல ஸ்வே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வே இஸ் ஜஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்லோ மூவ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ டெசர்ட் ஃபார் அவே தேர் வாஸ் அ ரோஸ் ஹூ வாஸ் சோ ப்ரவுட் ஆஃப் ஹர் பியூட்டிஃபுல் லுக்ஸ். அப்போ அந்த ஹர்ன்றது இந்த ரோஸை தான் சொல்றாங்க. சரியா, ஓகே, ஸோ அந்த ரோஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்றது தான் இங்க ஃபுல்லா பேசியிருக்காங்க. அப்போ சி இஸ் gonna be the introductory statement. ஓகே, ஸோ அப்போ பி வந்து கண்டிப்பா வர போறது இல்லை. ஓகே, வேற என்ன க்ளூ இருக்கு, every day the beautiful rose would insult and mock the cactus. Okay, so cactus plants நம்ம பார்த்திருப்போம், நிறைய முள்ளு இருக்கும் அதுல. ஓகே, so அதை பார்த்து on his looks all while the cactus remained quiet. Okay, so அதை பார்த்து mock, அதாவது அது சிரிச்சிருக்கும் போல, கிண்டல் பண்ணியிருக்கும் போல, so insult பண்ணி பேசியிருக்கோம். so அப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா but still the cactus remained quiet அப்படின்னு சொல்றாங்க. so வேற எங்க நமக்கு அந்த cactus பத்தி பேசியிருந்தாங்க. Okay, so இங்க வந்துட்டு her only complaint was growing next to an ugly cactus. Okay, actually once upon a time or desert far away there was a rose who was so proud of her beautiful looks. Okay, so ரொம்ப proud இருந்தாங்க, but her only complaint was growing next to an
ugly cactus. இப்போ நீங்க ஏன் இந்த சென்டென்ஸ் அடுத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஹாப்பியா ப்ரௌடா இருந்தாங்க. ஆனா the only complaint, ஓகே, சோ இங்க வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம், ப்ரௌடா இருந்தவங்களுக்கு இருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட் வந்து இது பக்கத்துல வளர்ந்தது தான். சோ இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க the cactus ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப the cactus ன்னும் பொழுது அதுக்கு முன்னாடி அந்த cactus பத்தி பேசி இருக்கணும். where they have given it as an ugly cactus, which is adjective is used here. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி an யூஸ் பண்ணி ஒரு noun நம்ம சொல்றோம் அப்படின்னா, it can be anything. Okay, so she reads a book அப்படின்னா, it can be a comic book, it can be a fiction book or anything. Okay, but she reads the book னா அந்த புக் நீங்க ஆல்ரெடி என்ன டைப் ஆஃப் புக்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை ரிலேட் பண்ண தான் நம்ம the bookன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா, அப்போ இந்த சென்டென்ஸ் சொன்ன பிறகுதான் and ugly cactus சொன்ன பிறகுதான் the cactus நம்ம சொல்ல முடியும். அப்ப after A only D will come. அப்ப A க்கு அப்புறம் D வரும்னா நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்கு, 4 இருக்கு and 1 இருக்கு. ஓகே, so you have A and D. so இது ரெண்டுத்துல நமக்கு ஏதோ ஒன்று தான் நம்மளோட ஆன்சரா இருக்க போகுது. சரியா, ஓகே, so let's read the sentence. so இது படிச்சாச்சு. இது முடிச்சோன்னு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஓகே, so every day the beautiful rose would insult and mock யாரு, the cactus. okay, all the other plants nearby try to make. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கு சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 4 தான் வரும். ஸோ இது வந்து இதை மார்க் பண்ணிட்டு இருக்குன்ற கதையை பேசின பிறகு மற்ற பிளான்ஸ் என்ன பண்ணிருக்கு, ட்ரை டு மேக் த ரோஸ் சி சென்ஸ் பட் ஷி வாஸ் டூ ஸ்வேட் பை ஹர் ஓன் லுக்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ இது பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் தென் அது வந்துட்டு அதோட ஓன் லுக்ஸ்ல வந்து இட் வாஸ் லைக் மூவ்டுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஏன் வருது அப்படின்ற இந்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஒன்லி கோன் ஹெல்ப் யூ இன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின், இட் இஸ் கோன் ஹெல்ப் யூ இன் மெனி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஏதாவது ரூல் புதுசாக தெரிஞ்சுக்கும் பொழுது அது எந்த இடத்துல வேணா யூஸ் ஆகலாம், எக்ஸாம்பிளோட நோட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, so you have a sentence rearrangement same like that தான் இருக்கு. okay, so corner of a Cape Peninsula, a mountainous and scenic. so mountainous scenic ரெண்டுமே adjective. சரியா, அப்ப இங்க நமக்கு ஒரு noun தேவை. so இதை ஞாபகம் வச்சுக்கலாம். atன்னு ஒரு sentence முடிய போறது இல்ல. அப்ப Qல ஏதாவது sentence முடிஞ்சிச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு. சரியா, ஓகே, இப்போ வந்து P அதுக்கப்புறம் Q வர பாசிபிலிட்டி இருக்கு. இங்க கேப் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. மவுண்டேனியஸ் அண்ட் சீனிக் லேண்ட் ஃபார்ம் சொல்லலாம். மவுண்டேனியஸா இருக்குன்னு லேண்ட் ஃபார்ம் சொல்லலாம், பட் நாட் கேப் பாயிண்ட். ஃபைன், ஸோ பி அண்ட் கியூ இஸ் பாசிபிள். ஸோ ஆட்னு சொன்னா நீங்க ஒரு பிளேஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க, லேண்ட் ஃபார்ம் தட் ரன்ஸ் நார்த் சவுத் ஃபார் அபவுட் 30 kilometers at Cape Point at the extreme southwestern tip of African continent in South Africa. so this is also possible. சரியா, so இதுவும் possible. ஆனா இது ending sentence ஆ இருக்கிறதுக்கு more possibility இருக்கு. P cannot be the ending sentence because it needs a noun. so அதை வச்சு third option வராது, நமக்கு 1 தான் வரும்னு சொல்ல முடியும். so இங்க பாத்தீங்கன்னா Cape Point is a promontory at the southeast corner of the Cape Peninsula, a mountainous and scenic landform that runs north-south for about 30 kilometers at the extreme southwestern tip of African continent in South Africa, which is possible. Option 1 தான் நமக்கு கரெக்டான answer. Okay, so next question. Next question, you have idioms. so நான் idioms என்ன சொன்னேன், from the question you can try to find out the answer. so same thing we are going to do here. so he missed the boat. okay, so this is the idiom which is given. so when he did not apply for the job in time. so கொடுத்திருக்கிறது போட்டு, ஆனா வந்து இங்க பேசியிருக்கிறது என்னது, when he did not apply for the job in time. so டைமுக்கு job apply பண்ணல. so he missed the boat ன்னும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க, டைமுக்கு ஜாப் அப்ளை பண்ணாததுனால அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. ஸோ அதை வந்து நம்ம மீனிங்கா எடுத்துக்கலாம். இப்போ இதை ரீட் பண்ணலாம். at a serious disadvantage, be too late for something in a way not apparent to the public இல்ல old fashion. so what will be the answer, படிக்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லும், ஆப்ஷன் 2 தான். he was very late for the particular thing. okay, so இங்க வந்து அந்த ஜாப் டைமுக்கு அப்ளை பண்ணல. okay, so in a way not apparent to the public னா apparent is nothing but you are very open or நல்லா தெரியற கிளியரா தெரியற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது apparentன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம், which was like discussed in the vocab session. so அதனால சொன்னேன். okay, சரி, so let's move to the next one. I am not cut out for an office job. okay, so I am not for office job அப்படின்னு சொல்லலாம். okay, so என்னன்னு பார்க்கலாம். so cut out for
office job. So to admit to wrongdoing, illa not naturally skillful enough to do something well, or no matter what happens, or to be resolved with no lasting negative effect. So எதெல்லாம் eliminate பண்ண முடியும் இங்க? No matter what happens, no. They never said that. Okay, so I am not கட் அவுட் ஃபார் அன் ஆஃபீஸ் ஜாப். நான் வந்து இந்த ஆஃபீஸ் ஜாப்க்கு கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இதுக்கு வந்துட்டு அந்த அறிவு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறோம் சரியா. ஸோ டு ரிசால்வ் வித் நோ லாஸ்டிங் நெகட்டிவ் இதெல்லாம் பேசவே முடியாது. டு அட்மிட் டு ராங் டூயிங், ஸோ ராங் டூயிங் பற்றி இங்கே பேசல. அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2 will be the possible answer, which is not naturally skillful enough to do something well. So அப்பதான் வந்து cut out forன்ற idiom யூஸ் பண்ணுவாங்க. So you also try to use this sentence when you speak to other people. Okay, so that அது நமக்கு ஞாபகத்துல நிக்கும். Okay, so இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? Correctly spelt word. Okay, so vindictiveness. Vindictiveness is nothing but to prove something which is true அப்படின்னா vindictiveness ன்னு சொல்லலாம். Okay, சரி. So அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? Activities, auspicious-ஆ இருக்கு, conventional. So எங்க வந்து ஸ்பெல்லிங்ல எரர் இருக்குன்றது நல்லா தெரியும். So இங்க ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். பிகாஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு வரும்பொழுது நமக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுவோம்? ES வரணும். இங்க ஐயையும் ஈயும் மாத்தி வச்சிருக்காங்க. ஆஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க PICIOUS. Okay, so you need I over here. Okay, so next one is conventional. So conventional என்ன spelling? VENTIONAL. Okay, so you need E over here. Okay, got it? Next question. நெக்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ் வரும்பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பிளாங்க் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே 2 பக்கத்துல V1 வரணும்ன்றது ஞாபகம் இருக்கணும் சரியா. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் வரலாம், நவுன் கொடுத்திருந்தா அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா சென்டென்ஸை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்பொழுது பாசிட்டிவ் வேர்டு வேணுமா, நெகட்டிவ் வேர்டு வேணுமா, என்ன வேர்டு உட்காந்தா கரெக்டா இருக்கும், ஓகே ஸோ என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உட்காந்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ we're going to read it. So one of the first thing to do when you want to market a new product is to dash its potential demand. ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பார்க்கணும், என்ன பண்ண போறோம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நியூ ப்ராடக்ட் இஸ் டு டேஷ் இட்ஸ் பொட்டன்ஷியல் டிமாண்ட். ஸோ இன்ட்ரிகேட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்குன்னா இன்ட்ரிகேட். அதாவது என்னோட ஃப்ரெண்டோடைய மேரேஜ் போனேன். ஷி வாஸ் வேரிங் a necklace which had a intricate design, which was ரொம்ப சிக்கலான ஒரு என்ன சொல்றது ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. அது என்னால எப்படி அந்த டிசைனே என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவோம்ல, which is like you are feeling complicated வித் திங்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெப்ளிகேட் பண்றோம் அப்படின்னா இப்போ என் ப்ரொஃபஸர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களோ அதை அப்படியே நீங்க வந்து காப்பி அடிச்சு பண்ணுங்க அப்படின்னு ரெப்ளிகேட் பண்றோம். இல்லாட்டி நீங்க அப்படியே யார மாதிரியும் இருக்கீங்கன்னு கூட சொல்ல முடியுது. ரெப்ளிகேட் ஆகிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓகே, ரீப்ளேஸ் இஸ் இருக்கிறதுக்கு சப்ஸ்டியூஷன். ஸோ அசர்டைன் பண்றோம்னா இங்க யூஆர் ட்ரைங் டு ப்ரிடிக்ட். ஓகே, ஸோ இங்க என்ன பண்றோம், நியூ ப்ராடக்ட் இஸ் டு அசர்டைன் இட்ஸ் பொட்டன்ஷியல் டிமாண்ட். ஸோ இங்க ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அண்ட் இட் இஸ் இன் V1 ஃபார்ம். ஸோ எல்லாமே V1ல தான் இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு அதோட மீனிங் சொல்லியிருந்தேன் சரியா. ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கிறதும் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க சரியா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஷி வாஸ் கிவன் அ வெரி டெக்கரேட்டிவ் பேப்பர் வெயிட் டு ஸ்டாப் ஆல் ஹர் பேப்பர்ஸ் டேஷ் அவே ஒன்ஸ் த விண்டோ வாஸ் ஓப்பன். ஓகே, ஸோ ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கிற ஒரு பேப்பர் வெயிட்டை கொடுத்து அந்த பேப்பர் மேல வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து விண்டோ திறந்ததுனால இட் வாஸ் லைக் ஃப்ளைங் அப்படின்னு சொல்லலாம். So you have moving, locking, blowing and missing. So ரெண்டு ஆப்ஷன் கன்ஃபார்மா எலிமினேட் பண்ண முடியும், which is locking and missing. இது ரெண்டும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். பட் யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து blowing சொல்லலாம், ஒன்னு மூவிங் சொல்லலாம் சரியா. ஸோ மூவிங் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றது அதுவாவே நகரலாம். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு அதை தூக்கிட்டு போகலாம், இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் சரியா. ஆனா ஒரு விண்டோ திறந்து அதோட காத்துனால வந்துட்டு பறக்குதுன்னா இட் இஸ் ப்ளோயிங்ன்றது தான் சொல்ல முடியும் சரியா. ஸோ இங்க வந்துட்டு இட் இஸ் லைக் விண்டோஸ் வாஸ் ஓப்பன்ன்னு சொல்லும் பொழுது அந்த ஏர்னால பறக்குதுன்றத இட் வாஸ் ப்ளோயிங் அவே ஒன்ஸ் த window was opened ன்னு சொல்ல முடியும் சரியா. which is option 3 is the possible word for this particular question. Next one. Next one also you have fillers. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The proposal was soon dashed because we might find difficult with the local regulations. First of all, you need a positive or a negative word. அங்க ரொம்ப முக்கியம் proposal தான். Okay, so proposal was soon
dash, okay, but they are giving a reason. என்ன reason? Because ன்னு சொன்னா reason சொல்ல போறோம். We might find difficulty with the local regulations. அப்போ இங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரொசீட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒண்ணு வேணான்னு பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து பிகாஸ் அது டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்னு எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னா ரிகார்டட் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணல. அப்போல்ட் இஸ் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ட்ரோல்ட் இஸ் அதை திருப்பி கொண்டு வரதுக்காக நீங்க அதை ட்ரோல் பண்ணி விடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியும் பண்ணல. விச் இஸ் யூ நீட் அ நெகட்டிவ் வேர்ட். அப்போ ஆப்ஷன் 4 தான் பாசிபிள். அண்ட் இன்னொன்னு வாஸ் பக்கத்துல நமக்கு V3s தான் தேவைப்படும், விச் இஸ் discarded. புரியுதா? எல்லாமே நமக்கு V3 ஃபார்ம்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஓவர் இயர் யூ ஹாவ் த கரெக்ட் மீனிங், விச் இஸ் பிகாஸ்க்கு அப்புறம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one you have oust. Okay, so oust அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை ஒரு பொசிஷன்ல இருந்து you are taking them off நம்ம பொழுது ஹாஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். It can be a position or நீங்க ஏதாவது ஒரு ஜாப் அப்படின்னும் பொழுது அதுல இருந்து எடுக்கிறது தான் ஹாஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து you have they've asked for a synonym. ஸோ ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ள எடுத்திருக்கோம்னு சொல்லலாம். பிளேஸ் பண்ணிருக்கீங்கனாலும் அதான் சொல்லுவீங்க. அல்லாவ் அப்படின்னாலும் ஒரு விஷயத்துக்கு நீங்க பண்ண விட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆல் தீஸ் ஆர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்டோட மீனிங்னு என்னும்போது டிப்போஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர் யூ ஆர் சென்டிங் தெம் லைக் அவுட் ஆஃப் த ஜாப் ஆர் ஒரு பொசிஷன்ல இருந்து அப்படின்னும் போது டிப்போஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபை. ஸோ ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னா அது என்னன்றத சொல்றோம், சரியா? ஸோ சைட்னா இங்க வந்து CITE கொடுத்துருக்காங்க. யூ ரெகக்னைஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம சைட் அப்படின்னு சொல்லலாம். எனுமரேட் இஸ் நத்திங் பட் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் பத்தி எனுமரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இங்க இண்டிகேட்னா என்னன்றத காமிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபை ஆல் ரிலேட்ஸ் டு தீஸ் வேர்ட்ஸ் விச் இஸ் லைக் synonym for these words. Okay, they've asked for an antonym பொழுது confuse பண்ணிருக்கீங்க, which is option 1 is the right answer. Okay, so next question. Okay, next one you have one word substitution. So one word substitution na ஒரு வார்த்தையில 4 வார்த்தை கத்துக்கலாம், சரியா? So எல்லாத்தோட மீனிங்கும் you guys have to make a note of it. So எங்க என்ன கொடுத்திருக்காங்க? book containing information on all the branches of knowledge. Okay, சரி. So ledger என்னது? finance students க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். journal entry போட்டா கண்டிப்பா ledger எழுதுவீங்க. So அது எப்படி போஸ்ட் பண்ணுவோம்? அந்த specific booksல you post it. Okay, so financial termsல the ledger books நம்ம சொல்லுவோம், சரியா? So அதுதான் ledgerன்னு வாங்க. encyclopedia is the knowledge of everything. Okay, so இப்போ எடுத்து வச்சீங்கன்னா எல்லாத்த பத்தியும் நம்ம knowledge gain பண்ணிக்கலாம். there will be lot of information inside that. Okay, so what do you mean by biography? யாரோ யார பத்தியோ ஃபுல் ஹிஸ்டரியும் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பயோகிராஃபி அப்படின்னு நம்ம படிச்சிருந்திருப்போம், சரியா? நெக்ஸ்ட் இஸ் ப்ரொலாக் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு poetry ஆர் சம்திங். ஓகே, ஸோ இதை பத்தி வந்து இட் இஸ் ரிட்டன் ஆர் ஒரு ஸ்பீச்ல இருக்கு, piece of writing or speech நம்மொழுது about a poetry something like that, it is prologue அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, so அப்ப இங்க நமக்கு எது ஆன்சரா வர வாய்ப்பு? a book containing information on all the branches of knowledge na encyclopedia is the answer, which is option 2 is the answer. Okay, next question. Next you have one who has strange habits. Okay, so ரொம்ப strange கொடூரமான habits இருக்கிறவங்கள பத்தி சொல்றாங்க. Okay, சரி. So இப்போ வந்துட்டு gluten என்னது? gluten is நிறைய சாப்பிடுவாங்க. ஓகேயா? ஸோ ஒன் ஹூ ஈட்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிகாட் அப்படின்னா என்னது? பிகெட்ரின்ற ஒரு வேர்டை நான் எடுத்துருப்பேன். இங்க பிகெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை டிஸ்லைக் பண்றாங்க அப்படின்னும் பொழுது பிகெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து அக்னாஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அக்னாஸ்டிக் இஸ் நத்திங் பட் ஒரு பர்சன் வந்து இந்த ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல காடை பத்தி அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி எல்லாமே வந்து தெரியும் அப்படின்றத they will not accept. ஓகே, ஸோ அவங்க வந்து அக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எல்லாரையும். ஏன்னா பிகாஸ் எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே இவங்களுக்கு தெரியும், அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி இவங்க பேசுறது எல்லாம் உண்மைன்றதை they will not believe. So that type of people நம்ம பொழுது நீங்க அதுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஒருத்தவங்க ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்கள நீங்க சொல்லும் போது எக்ஸென்ட்ரிக்னு சொல்லலாம், which is option 4 is the right answer. So ஒரு விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்திருக்கேன். So you guys have to make a note of it so that உங்களுக்கு வந்து அந்த வேர்ட் மறக்காது, சரியா? ஸோ நாளைக்கு நீங்க போய் இதே பேப்பர்ல பார்க்கும்பொழுது அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வரும். பட் யூ ஹாவ் டு ரைட் அண்ட் கீப், சரியா? பார்த்தா மட்டும் போதாது. நெக்ஸ்ட் ஒன். So next one is
ஓகே ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இங்கே என்ன சென்டென்ஸ் இருக்கு? பீப்புள் பிலீவ் தட் காஃபி பீன்ஸ் ஆர் இன் ப்ரௌன் கலர். சென்டென்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரெண்டு வேர்ப் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே ஸோ ஆக்சுவலி எது வேர்ப்? நமக்கு இந்த பிலீவ் தான் வேர்ப் விச் இஸ் V1ல இருக்கு. V1ல இருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு, ப்ளூரல் வேர்பா இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் என்னது? பீப்புள். ஓகே ஸோ அப்போ பீப்புள் பிலீவ் வாட்? பிலீவ் வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்பொழுது அபவுட் காஃபி பீன் பேசியிருக்காங்க. தட் காஃபி பீன் ஆர் இன் ப்ரௌன் கலர். அது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த காஃபி பீன் தான் ஆப்ஜெக்ட். ஓகேயா? ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே நமக்கு எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் தான் நமக்கு. சரியா? ஓகே ஸோ இப்போ இதை கன்வெர்ட் பண்ணும் பொழுது விச் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறத கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு ஆப்ஜெக்ட் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும்? நமக்கு வேர்ப் வரும், பை சப்ஜெக்ட் நமக்கு வரணும். ஸோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம தேடும் பொழுது இந்த பர்டிகுலர் இந்த வேர்ப் வந்து எப்படி மாறும் நம்ம சொல்லலாம்? இஸ் பிளஸ் V3 மாறும். ஓகே ஸோ V1ல இருக்கு அப்படின்னும் பொழுது இது எப்படி கன்வெர்ட் ஆகும்? இஸ் பிளஸ் V3. அப்போ இஸ் பிலீவ்டுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இஸ் பிலீவ்ட்னா வெறும் பிலீவ்ட். வெறும் பிலீவ்டுன்னு கொடுத்தா பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் இட் இஸ் பிலீவ்ட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் காஃபி பீன்ஸ் ஆர் இன் ப்ரௌன் கலர். ஓகே தட் இஸ் பிலீவ்ட் பை பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே that வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும் அப்படின்னு இருந்தாலுமே திஸ் சென்டென்ஸ் டசன்ட் கன்வே த கரெக்ட் மீனிங் வேர் the coffee beans are in brown color thatன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ that அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் which is third option not possible. ஓகே ஸோ அடுத்து பார்க்கலாம். இட் இஸ் பிலீவ்ட் பை தெம். தெம்னா யாரு? பீப்புள்னு தான் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ இங்கே வந்து பீப்புள்னே போடலாமே. ஸோ இங்கே ஆப்ஷன் 4மே நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் பிலீவ்ட் தட் என்னன்னு நம்பி இருக்கு? காஃபி பீன்ஸ் ஆர் இன் ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சில சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் இந்த மாதிரி மாற்றி கூட கேட்பாங்க. ஸோ சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக படிங்க. இங்கே வந்து இட் இஸ் பிலீவ்ட் என்னன்ட்டு பிலீவ் ஆயிருக்கு காஃபி பீன்ஸ் ஆர் இன் ப்ரௌன் கலர் விச் இஸ் த எக்ஸஸ் சென்டென்ஸ். அந்த எப்பவுமே அந்த எக்ஸஸாக இருக்க சென்டென்ஸ் நமக்கு மாறவே மாறாது, அப்படியே தான் நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே மட்டும் தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம். ஸோ அந்த மாற்றம் இங்கே மட்டும் தான் இருக்கு. ஸோ பீப்புள் பிலீவ் தட் நம்ம எழுது இட் இஸ் பிலீவ்ட் தட் காஃபி பீன்ஸ் ஆர் இன் ப்ரௌன் கலர் விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one is wrongly spelled கேட்டிருக்காங்க. ஸோ precedence, ஓகே ஸோ subservience, next is multifaceted இருக்கு, அப்புறம் வந்து infrastructure. ஓகே சரி. ஸோ இங்கே வந்து நமக்கு எங்கே எரர் இருக்கு? மல்டிஃபேஸிட்ல எரர் இல்லை. ஓகே ஸோ நிறைய ஃபேஸஸ்ன்னு சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் லைக் இன்டீரியர்ஸ்லாம் வச்சு பேசும்பொழுது ப்ரிசிடென்ட்டாக இருக்கு. ப்ரிசிடென்ஸ்னா நவுன்னு சொல்லலாம், இங்கேயும் இல்லை. சப்சர்விலன்ஸ்னு என்னது? ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிபணிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? ends. Okay so subservience, okay, which is option 2 is the right answer, which is wrongly spelled here. Okay next question. Okay so next you have close test which is a like mandatory question as per previous year paper. Okay சரி so இதுக்கு வரும்பொழுது கொஞ்சம் extra attention கொடுக்கணும். according to the blanks I think you will have 5 blanks because அதான் எல்லா ஷிஃப்ட்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ண பிறகு try to solve the answers. Okay so we're going to solve it. so பார்க்கலாம். So in Greek mythology the Trojan War was dash against the city of Troy by the Achaeans Greeks after Paris of Troy dash Helen from her husband Minyas king of Sparta. Okay so இங்க வந்து Greek ஓடிய அந்த மித்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுபடி ஓகே மித்து இஸ் நத்திங் பட் ஒரு கட்டுக்கதையை தான் நம்ம மித்துனுவோம். ஸோ அந்த மைத்தாலஜி படி என்ன சொல்றாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரஜன் வார் வந்து வாஸ் டேஷ் அகேன்ஸ்ட் தி சிட்டி. ஸோ வாஸ் பக்கத்தில் என்ன தேவை? நம்ம V3 தான் போடுவோம். சரியா? ஸோ வாஸ் பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பே வராது, இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுதே இது ஒன்று தான் நமக்கு V3 ஃபார்மில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் நமக்கு இருக்கும் கிராமட்டிக்கலாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா. ஓகேயா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு நமக்கு? ஓகே ஸோ ஆஃப்டர் பாரிஸ் ஆஃப் ட்ராய் டேஷ் ஹெலன் ஃப்ரம் அவர் ஹஸ்பண்ட் மினிலிஸ். ஓகே ஸோ இங்கே ஃப்ரெண்ட்லியாக இருக்கு டுக் ரிஸ்ட்ரெயின்ட் ஆர் நோன். அப்போ இங்கே வந்துட்டு எலன்ன்றவங்க ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? அகேன்ஸ்ட் த சிட்டி ஆஃப் ட்ராய் பை அச்சியன்ஸ் கிரீக். அவங்கள வந்து கிரீக்ஸ்ன்றாங்க, அந்த அச்சியன்ஸ்ன்றவங்க வந்து கிரீக்ஸ். ஆஃப்டர் பாரிஸ் ஆஃப் ட்ராய்
known Helen from her. அவங்க ஹஸ்பண்ட் மூலியமா இந்த பர்சன் தெரியப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? known தான் யூஸ் பண்ண முடியும். restrained அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க கட்டுப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ friendly, took இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும்? she was like Helen was known from her husband. ஸோ யார் அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா the king's பார்ட்டாவை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The war is one of the most important events in Greek mythology and has been dashed through many works of Greek literature. So இங்க வந்துட்டு has been பக்கத்துல என்ன யூஸ் பண்ண முடியும்? V3, which is passively சொல்லலாம். So rambling, printed, narrated, written. So இங்க வந்து through many works of Greek literature. So throughன்ற word யூஸ் பண்ணும்போது it was narrated தான் சொல்ல முடியும். சரியா? So written வரும்பொழுது நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. So narrate பண்ணியிருந்தாங்கன்னா தான் through many works of Greek literature ன்னு சொல்ல முடியும். So most dash, so most what? Most dash Homer's lit. Okay, the core of the lit books, book 2 23 dash a period of 4 days and 2 nights in the 10th year of the decade long siege of Troy. The Odyssey describes the journey home of Odysseus, one of the war's hero. Okay, so இங்க யாரு அப்படின்றது சொல்றாங்க, he is one of the war hero. So what will come there and over here? Okay, so mostன்ற word இருக்கு. So mostன்னு பொழுது அது பக்கத்துல நம்ம இங்க noun இருக்கு. சரியா? so அப்ப என்ன யூஸ் பண்ண முடியும்? Okay, so you have a noun here. So இது என்ன? Homer's lit அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So you have adjective also here. அதுக்கு முன்னாடி நம்ம adverbs தான் யூஸ் பண்ண முடியும். So ly formல 2 இருக்கு. So அப்ப என்ன சொல்லலாம்? So most notably Homer's lit. So இந்த இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. சரியா? So Greek இதை பத்தி has been what is it? அங்க என்ன எடுத்திருந்தோம் போன blankல narrated through many works of Greek literature. Most notably Homer's lit. Okay, so அது என்னன்றது சொல்றாங்க, which was narrate பண்ணது என்னன்றத இங்க கோட் பண்ணிருக்காங்க. சரியா? Okay, so next one. So next one is, okay, the core of Iliad book 2 23 dash a period of 4 days and 2 nights in the 10th year. அப்போ இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது it is core of, core is singular in form. So என்ன யூஸ் பண்ண முடியும்? singular verb தான் யூஸ் பண்ண முடியும். confuse, hide, listen எல்லாமே pastல, I'm sorry, pluralல நம்ம சொல்லலாம். சிங்குலரா சொல்ல முடியாது. அப்போ சிங்குலர்னா describes மட்டும் தான் சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ இந்த விஷயங்கள் தெரியுதோ தெரியலையோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆன்சர்ஸ். ஸோ அதனால ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்க. ஸோ யூ கேன் ப்ரிடிக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, கரெக்டாகவே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ யூ நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.